மன்னிக்கவும், கொஞ்சம் நெட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, மறுபடியும் ரீகனெக்ட் பண்ண சொல்லி வந்தது, அதனால் மறுபடியும் கனெக்ட் பண்ணி இருக்கிறேன். நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் நம்மிடத்தில் ஒப்பு கொடுத்த யாவையும் கைகொள்ளுவதற்கு, அவைகளை காத்து கொள்வதற்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே எஸ்ராவினுடைய தலைமையில் புறப்பட்டு வந்த 1946 பேரும் அகாவா நதி அண்டையிலே காத்திருந்து இப்பொழுது அவர்கள் பிரயாணப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிற வேளையில் இங்கே இந்த கட்டளை அவர்களுக்கு பிறப்பிக்கப்படுகிறது. காத்து கொள்ளுங்கள், விழிப்பாயிருந்து அதை காத்து கொள்ளுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நாம் விழிப்பாயிருந்து காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. ஆகவே இன்றைக்கு நாம் சில காரியங்களை காத்து கொள்ளுவதை குறித்து வேதத்திலே நாம் சிந்திக்கலாம் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் 12 காரியங்களை காத்து கொள்ளும்படிக்கு தேவன் நமக்கு கிருபையை தருவாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே முதல் வார்த்தையாக தியானிக்கலாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்தவங்க எனக்கு உதவி செய்யுங்க, எடுத்து படிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். நல்லா கவனிங்க. மறுபடியும் கூட அந்த வசனத்தை கேட்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அது. உன் கண்கள் கண்ட காரியம் நீ மறவாத. உன் கண்கள் கண்ட காரியம். நம்ம ஆண்டவரை பற்றி அறியாதவர்களாக இருந்தோம். ஆண்டவருக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லாதவர்களாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து, ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு தேவன் காட்டி, கர்த்தர் நம்மை ரட்சித்து அவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று ஒரு நல்ல சபையிலே ஐக்கியம் கொள்ள, உபதேசத்தில் நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்ணி இருக்கிறார். ஆகவே ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்டது ஒரு இடத்துல இருக்கலாம். நாம் ரட்சிக்கப்பட்டது பிளஸ்ஸிங் யூத் மிஷன். முன்ன அந்த காலத்தில் அதற்கு ஃபிஜிமா, ஃபுல் காஸ்பல் யங் மேன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பாக அது இருந்தது. ஆனால் பிற்காலத்திலே அது பிளஸ்ஸிங் யூத் மிஷனாக மாறினது. அந்த குழுவிலே, அந்த ஊழியத்திலே, அந்த மிஷனரி ஸ்தாபனத்தோடு இணைந்திருந்த ஃபிஜிமா பிரதர்ஸ் என்ற அரக்கோணத்திலே சொல்லப்பட்ட அந்த நபர்களாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். பிறகு என்னை கொண்டு போய் ஏசிய சர்ச்சில் அறிமுகப்படுத்தினார்கள். ஏசிய சர்ச்சில் மெம்பர் ஆக்கினார்கள். பாஸ்டர் எரேமியா அவர்கள் வாயிலாக நான் ஞானஸ்நானம் பெற்றேன். பிறகு ஆர்வஸ் இந்தியா மிஷன், அதாவது எஸ்பிகே கருணைதாஸ் அண்ணன் அவருடைய தலைமையில் இந்திய அறுவடை இயக்கம் என்ற இயக்கத்தில் 10 வருஷங்கள் மிஷனரியாக இருந்து, அதாவது நான் இருந்தது ஆந்திராவுக்கும் தமிழ்நாடு பார்டர்ல இருந்து. திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி தாலுக்காவில் சிவாடா என்கிற கிராமத்தில் இருந்து
நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. அந்த ஸ்தாபனத்தின் மூலமாக கிராம ஊழியங்கள் செய்து 30 கிராமங்களை தொடர்ந்து சந்தித்து 8 கிராமங்களை தெரிந்தெடுத்து என் பகுதியை சுற்றிலும் இருக்கிற கிராமங்களில் நான் ஊழியம் செய்ய வாய்ப்பு எனக்கு கர்த்தர் கொடுத்தார். நன்றாக நாம் கவனிக்க வேண்டும். அதாவது கனகம சத்திரம் என்று சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் ராமஞ்சேரி என்கிற அந்த இடத்திலிருந்து பங்காலாவிலிருந்து நாகலாபுரம், நாகலாபுரத்திலிருந்து பிச்சாட்டூர்லேருந்து பள்ளிப்பட்டு, புத்தூர்லேருந்து பள்ளிப்பட்டு, பள்ளிப்பட்டிலிருந்து ஆர்கேப்பேட்டையிலிருந்து திருத்தணிலிருந்து கனகம சத்திரம், ராமஞ்சேரி. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கிராமங்களிலே நான் போய் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறேன். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த கிராமங்களிலே என் கால் படாத தெருவு இல்லை என்று சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் என் கால் படாத அந்த நாளில் இருந்த வீடுகளில் வாசப்படிகள் தொடாத காலங்கள் இல்லை என்று சொல்ல வேண்டும். ஆள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த கிராமத்தில் என்ன மொழியை பேசுகிறார்களோ அதற்குள்ள டிராக்டை வீடு பூட்டி இருந்தாலும் அந்த கதவிலே வைத்து விட்டு வந்து விடுவது என்னுடைய பழக்கம். அப்படி அங்கே ஊழியம் செய்து தேவனுடைய கிருபையின்படி 84வது வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 94வது வருஷம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் அந்த மிஷினரி ஊழியத்தில் இருந்து ஊழியம் செய்தேன். பிறகு அரக்கோணத்தில் வந்து 7 ஆண்டுகள் தங்கியிருந்து பிறகு 2001ஆம் ஆண்டு மறைமல் நகரில் வந்து கவிமணி தெருவில் அண்ணன் ஐயா அருள்தாஸ் அவங்க வீட்டில் வைத்து சபை தொடங்கப்பட்டது. பிறகு அங்கிருந்து சித்தியன் சாமியல் அதே இடத்துல அடுத்த தெருவில் சபை நடத்தி கொண்டிருந்தோம். கர்த்தருடைய கிருபையினாலே எங்கள் வீட்டில் எனக்கு கொடுத்த நிலத்தில் ஒரு பகுதியை விற்று கூடலூரில் ஒரு இடத்தை வாங்கினோம். அந்த இடத்துல சபை கட்டினோம். அங்கு தேவனுடைய ஆராதனைகள் நடந்து கொண்டு வந்தது. இந்த வருடம் மே மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அங்கே நடந்து கொண்டிருந்தது. 10ஆம் தேதி அடுத்த அதே இடத்த பேங்க்ல அடமானம் வச்சு லோன் எடுத்து ஸ்கொயரா 1936 சதுரடி எனக்குரிய 3/4 கிரவுண்ட் இடம் வாங்கினோம். கர்த்தருடைய கிருபையினாலே அங்கே கட்டி இப்பொழுது கர்த்தருடைய ஆராதனைகளை செய்து வருகிறோம். எத்தனை காரியங்கள் தேவைகள் அங்கே பகுதிக்கு தேவையா சபைக்கு தேவையா இருந்தாலும் எங்களுக்கு ஆராதிக்க ஒரு இடம் கிடைத்திருக்கிறதுனாலே நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதற்கு செய்யப்பட வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. ஜெபிங் இப்படி இருந்தோம். எங்க ரட்சிக்கப்பட்டோம், எங்க இருந்தோம் என்பது முக்கியம் அல்ல. நம்மை ஆண்டவர் எப்படி ரட்சித்தார் அது முக்கியம். பல விதங்களில் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். என்னை நான் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருந்த போது, தற்கொலை செய்து கொள்ள போய்கொண்டிருக்கும் போது அந்த பிஜுமா பிரதர்ஸை என் கிராமத்திற்கு அனுப்பி அங்கே ஆண்டவருடைய ரட்சிப்பை நான் அடையும்படிக்கு கர்த்தர் கிருபை தந்தார். என்னுடைய அழைப்பை அதே மே மாதம் 1ஆம் தேதி அரக்கோணத்தில் நீரேற்று நிலையம் உள்ள கல்லாற்றில் வைத்து ஆபேல் மஜீத் வழியாக என் ரட்சிப்பை உறுதிப்படுத்தினார். பாருங்கள் பிரியமானவர்களே, இப்படி நம்மை நம்பி இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உபாகம் 4:10 சொல்லுகிறது. கண்கள் கண்ட காரியம், என் கண் கண்ட காரியம் என்ன அப்படின்றால், எங்க கிராமத்தில் வந்து அவங்க ஒரு சின்ன ப்ரொஜெக்டர் வச்சு ஸ்லைடு, அதாவது சினிமா தியேட்டரில் முன்னெல்லாம் டென்ட்டில் தான் சினிமா ஓட்டுவாங்க. அதில் அந்த படத்தம் இடைவெளியில் விளம்பரதார நிகழ்ச்சியை போடுவாங்க.
அதில் அதிகமாக கோபால் பல்பொடியை குறித்து போடுவோம். அந்த மாதிரி தான் இவங்க ஸ்லைடு போட்டு இயேசு பிறந்து வளர்ந்தது இதெல்லாம் காண்பித்தார்கள். அது என்னை ஒன்றும் சந்திக்கவில்லை, தொடவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட காட்சியை போட்டார்கள். ஆண்டவர் அதிசய விதமாக என் கண்களை திறந்தார். இயேசு சிலுவையில் தொங்குகிறதை உங்களை பார்க்கிறது போல பார்க்கும்படி கர்த்தர் கிருபை தந்தார். அப்பொழுது நான் தெலுங்குல கேட்கிறேன், యేసు ఏమి పాపం చేశాడో ఇలాగ మేకుల్లో కొడుతున్నారే, சீலல்ல கொடுத்துனாரே அப்படின்னு நான் சொல்லின்னு இருக்கிறேன். நிறையாம அழுக தாரையா வருது. அப்பதான் நான் சொன்னேன், మా దేవుడైతే దిగి వచ్చి సూర సంహారం చేసి నేనే దేవుడిని నిరూపించుంటాడు. యేసు ఏమి పాపం చేశాడో ఇలాగ ఆయన మేకుల్లో కొట్టి చిత్రవద చేస్తున్నారే அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிற மனசுல கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலே தான் என் காதல ஒரு சத்தம் விழுந்தது, నేను నీ కొరకు మరణించాను. அப்படி என்றால் நான் உனக்காக மரித்தேன். ஐ டைட் ஃபார் யூ. இந்த சத்தம் கேட்ட உடனே ஒரு 10-15 அடி தூரம் வீசி எறியப்பட்டிருக்கிறேன். எனக்கு தெரியல, மற்றவங்க சொல்றாங்க அந்த சத்தம் கேட்டு தான் எனக்கு தெரியும். ஃபிட்ஸ் வந்திருக்கு, அதாவது இழுப்பு வியாதி மாதிரி வந்து கத்தி 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 40லிருந்து 45 பிசாசுகள் என்னை விட்டு 1 மணி நேரத்துக்கு மேலாக போயிருக்கிறது. அன்னைக்கு விடுதலை பெற்றேன். தொடர்ந்து செபிக்க ஆரம்பிச்சு. இப்படி ஆண்டவர் எனக்கு அந்த அற்புதத்தை செய்தார். அதை நான் கண்டேன், அதை அனுபவித்தேன், அனுபவித்து கொண்டும் இருக்கிறேன். இதுதான் இங்க சொல்ற, நீ கண்ட காரியங்களை, உன் கண்கள் கண்ட காரியங்களை, உன் கண்கள் கண்ட காரியங்களை மறவாத படிக்கும், மறக்க கூடாது. எனக்கு நிறைய பேர் மறந்துடுறாங்க, ரட்சிக்கப்பட்டதை மறந்துடுறாங்க, தேவன் நமக்கு செய்த அற்புதங்களை மறந்துடுறாங்க, தேவன் நமக்கு செய்த அதிசயங்களை மறந்துடுறாங்க, தேவன் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார் என்கிறதையும் மறந்துடுறாங்க. ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும், சின்ன அதாவது முரண்பாடுகள் வந்தாலும் உடனே சபை விட்டு போறேன், சபையில் இருக்க மாட்டேன். இப்படி தேவையில்லாம காரியங்களுக்கு இடத்தை கொடுத்து அப்படியே பின்மாற்றமாயிடுவாங்க. ஆனா இந்த பெயர் கிறிஸ்துவ சபைகள் சொல்றாங்க, அவைகள்ல இருக்கிறவங்க பாருங்க, கல்லறைக்காக என்ன ஆனாலும் எது ஆனாலும் அதிலே இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க. ஆவிக்குரிய காரியங்களுக்காக வெளியில மற்ற ஆவிக்குரிய சபைகளில் போய் அதை அனுபவிப்பாங்க. ஆனா ஒரு பெரிய பெரிய ஊழியக்காரங்க இன்னைக்கும் அந்த சபைகள்ல தான் இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்கன்ற கேள்வி எனக்கு முக்கியம் கிடையாது. அதாவது நம்மை தேவன் செய்த நன்மைகளை நாம் மறவாதபடிக்கு எப்படி இருக்கணுமா, எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். சில இடங்கள்ல நாம் பார்க்கிறோம், ஒரே சபையில இருக்கிற விசுவாசிகள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எங்க சபையில விசுவாசிகளுக்கு எதுல பிரச்சனைனா கொடுக்கல் வாங்கல தான் பிரச்சனை. சந்தோஷமா வாங்குவாங்க, சீக்கிரமா திரும்ப கொடுக்க மாட்டாங்க. அதனால பிரச்சனைகள் வந்து அப்படி இப்படி விலகி போயிடுவாங்க. விசாரிக்கும் போது சொல்லுவாங்க, அவ என்கிட்ட சண்டை போட்டா, அதனால அவ இருக்கிற சபைக்கு நாங்க வரமாட்டோம். புருஷ மனைவிக்குள்ளேயே பிரச்சனை வரும். ஆனா அவங்களும் அப்படிதான் செய்யறாங்க. அதே மாதிரி ஊழியக்காரங்க பெண் பார்த்து கொடுத்தால் திருமணம் முடிஞ்சு 2 பிள்ளைகள் பிறந்த பிறகு தேவையில்லாம அவங்களோடு இருக்கிற வாக்குவாதத்தினால அந்த வீட்டில் அவங்க ஒன்னாதான் இருக்கிறாங்க, ஆனா சபையை விட்டு பிரிஞ்சிடறாங்க. எந்த மருமகள் சண்டை போட்டாலோ அந்த மருமகளும் மகனுடைய வீட்டில தான் தாய் தகப்பன் இருக்கிறாங்க.
அங்கே போகிறாங்க, பழகுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் உடனே என்ன பண்ணுறாங்க? சபையை துன்பப்படுத்துகிறாங்க, சபையை துக்கப்படுத்துகிறாங்க, ஊழியக்காரனை துக்கப்படுத்துகிறாங்க. அதுதான் இங்க சொல்றார், நீ அடைந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பையும் நன்மைகளையும் அறிந்து உன் ஆத்துமாவை காத்துக்கொள்னு சொல்ற. இன்னைக்கு நிறைய பேர் ஆத்மாவை பற்றி கவலைப்படுறதில்லை, சரீரத்தில் வருகிற பிரிஸ்டேஜை பற்றி தான் கவலைப்படுறாங்க. என்னை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது, என்னை யாரும் எதுவும் பேசக்கூடாது. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் 4 பேர் இருப்பாங்க, 4 பேர் 4 விதமாக இருப்பாங்க. அப்படியே வருவாங்க, அப்படியே ராபோஜனம் எடுப்பாங்க, அப்படியே இருப்பாங்க, ஐக்கியப்பட மாட்டாங்க, மன்னிக்கிற சுபாவம் கிடையாது. ஆனால் இங்கே ஆவியாளர் சொல்றாரு, இந்த வசனத்தை நான் படித்த போது அப்படியே ஆடி போயிட்டேன். உன் கண்கள் கண்ட காரியத்தை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடி, இருதயத்தை விட்டு அவைகள் நீங்க கூடாது, இருதயத்தை விட்டு நீங்க கூடாது. உறவுகளில் ஓட்டைகள் விழலாம், உறவுகளில் பிரிவுகள் வரலாம், உறவுகளில் மாறுபாடான காரியங்கள் நடக்கலாம். ஆனா கர்த்தர் உனக்கு செய்த, கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை, ரட்சிப்பின் நிச்சயத்தை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க. எப்படி ஜீவனுள்ள எனக்கும் நான் இருந்த ஸ்தாபனத்துக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனா ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நான் பெற்றுக்கொண்ட நன்மையை, நான் பெற்றுக்கொண்ட வகையை பார்க்கிறேன். கரடுமுரடான எண்ணெய், சித்தி மரமாக இருந்த எண்ணெய் கர்த்தருடைய பெட்டியாய் உருவாக்கின பொறுப்பு, உருவாக்கின எல்லா காரியங்களும் என் அருமையான அண்ணன் எஸ்பிகே கருணைதாசை சார்ந்ததுதான். அது எந்த காலத்திலும் நான் மறுதளிக்கவே மாட்டேன். ஆமா, என்னை உருவாக்கினார், அதனால தான் நான் உருப்படியா இருக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் கீழே 10 ஆண்டுகள் உருவாக்கப்பட்டு, எப்படி ஒரு மரக்கட்டை தச்சன் கையினாலே ஒரு அழகான பொருளாக வடிவமைக்கப்படுகிறதோ அதுபோல நான் உருவாக்கப்பட்டு, கொல்லன் கையிலே ஒரு இரும்பு, உடைந்த எரிசு எப்படி நல்ல எரிசாக உருவாக்கப்படுகிறதோ அப்படி நான் உருவாக்கப்பட்டேன். அதே சமயத்தில் தட்டாங்கையில ஒரு பொன் எப்படி உருவாக்கப்படுகிறதோ ஒரு பொருளாக அப்படி நான் உருவாக்கப்பட்டேன். அதை எப்போ நான் நன்றியோடு நினைக்கிறேன், நன்றியோடு அதற்கு கர்த்தருக்கு மகிமையா நான் சொல்ல முடியும். என்னால் இயன்ற ஒவ்வொரு மாதமும் என் தசம மாதம் காணிக்கைய என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு அனுப்புகிறேன். ஏன்னா நான் பெற்றுக்கொண்ட வகையை பார்க்கிறேன், நான் அடைந்த ரட்சிப்பை பார்க்கிறேன். என்னை ரட்சிப்புக்குள் நடத்தின அண்ணன் சிகாமணி, அந்த குழுவில் இருந்த ஒவ்வொருவரையும் நான் நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை அவர்கள் என்னை கண்டு காணாமல் விட்டு இருக்கலாம், என்னை குறித்து அக்கறை இல்லாதவர்களாக அவர்கள் இருக்கலாம். ஆனால் நான் அப்படி இல்லை. ஏனென்று சொன்னால், நான் பெற்றுக்கொண்ட வகையை பார்க்கிறேன், நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பார்க்கிறேன், நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளை பார்க்கிறேன். அவைகளை நான் நன்றி கெட்டத்தனமாக இல்லாமல் அவளை நினைத்து நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதே சமயத்தில் நான் ஓல்ட் எஸ்எல்சி ஃபெயில் ஆகும்போது வெறும் 112 மார்க் ஃபெயில் ஆயிட்டேன். ஆனால் எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த அண்ணன் சிகாமணி, அண்ணன் இன்பநாதன், இவங்க 2 பேரும் 4 மாதம் 82வது வருஷம் டிசம்பர், அதாவது நவம்பர் டிசம்பர், 83 ஜனவரி பிப்ரவரி, இந்த 4 மாதங்கள் கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். 5வது மாதத்தில் எக்ஸாம் எழுதினேன், மார்ச் 23 எக்ஸாம் எழுதினேன். அதற்கு பிறகு ரிசல்ட் வரத்துக்குள்ள என்னை அடித்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமா ஒருத்தர் மூலமா அவர் சொல்றாரு, இந்திரா నువ్వు పాస్ అయిపోయినావురా, 250 మార్కులు తీసుకున్నావురా அப்படின்னு
ராமானுஜம் என்கிற ஒரு மாமா அங்கே திருத்தணில் எம்ஜிஆர் டிப்போவில் டிரைவர் ஆகியிருந்தார். அவர் சொன்ன பிறகு ஒரே சந்தோஷம். பிறகு நான் போனேன், இன்னொரு எங்கள் சித்தப்பா வீட்டிலேருந்து அந்த லெட்டர் வாங்கினேன். அப்படி ஆண்டவர் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களையும் பெற்றுக்கொண்ட வகையை நாம் பார்த்தோம். நாம் எப்பவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆத்துமாவை நம்ம ஜாக்கிரதையாக காத்து கொள்ள வேண்டும். இப்படி காத்து கொள்ளுகிற அனுபவமுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் நேர்த்தியானவர்களாக, தரமானவர்களாக, ஸ்திரமானவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர்கள் அமைவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது காரியமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 17ஆம் சங்கீதம், அதிகாரம் எல்லாம் சொல்லக்கூடாது. சிலர் 17ஆம் அதிகாரம், சங்கீதம் 17ஆம் அதிகாரம், அங்கு அதிகாரம் என்று எழுதப்படவில்லை. 17ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறது. மனுஷரின் செய்கைகளை குறித்து நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. மனுஷருடைய செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் நம்மை காத்துக் கொள்ளுகிறது ஒரு பக்கம் இருக்கிறது, நம்மை நாம் காத்துக் கொள்வது ஒரு பக்கம் இருக்கு. இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றார், நீதான்ப்பா உன்னை காத்துக்கணும்னு சொல்ற. அந்த வசனத்தை நீங்களும் படிக்கலாம், மறுபடியும் நான் கேட்கலாம், பாருங்க. மனுஷரின் செய்கைகளை குறித்து நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. மனுஷர், டைட்டஸ் ஐ மோகனா இருந்தாலும் மனுஷன் தான், பாசியா இருந்தாலும் மனுஷன் தான். மனுஷனுடைய செய்கைகள் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லாத இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது, எனக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. எங்க ஸ்டான்லி என்ன சொல்லுவார், ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய பிரைவசி வேற, கேதரிங்னு வரும்போது அந்த பிரைவசி வேற. தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம சிந்திக்க வேண்டியது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானசானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஒரு சபையில இருக்கிறோம், வருகைக்கு ஆயத்தமாக. இந்த 5 காரியம், இதுதான் 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. 5 காரியங்களை மறக்க கூடாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானசானம் எடுத்திருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஒரு சபையில ஐக்கியப்பட்டிருக்கிறோம், அந்த சபையில வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுது. இந்த 5 காரியங்களும் நமக்கு இருக்கு. இது தனிப்பட்ட மனுஷனுடைய காரியம். ஒருத்தர் ஒரு விதமா கலரா ட்ரெஸ் போடுவாங்க. நான் கூட ஊழியக்கார கூட்டங்களுக்கு போய் பார்க்கறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வருவாங்க. டிசைனா படம் போட்டு சட்டை போடுவாங்க, விதவிதமான சட்டைகள் போடுவாங்க. பட் அது என்னை பாதிக்க கூடாது. அவர் என்ன சட்டை போட்டுக்கிறாரு எனக்கு முக்கியம் கிடையாது. அவர் என்ன பேண்ட் போட்டிருக்கிறாரு எனக்கு முக்கியம் கிடையாது. அவர் தாடி வச்சிருக்கிறாரா தாடி வைக்கலையா அது எனக்கு முக்கியம் கிடையாது. மீசை வச்சிருக்கிறாரா மீசை எடுத்துட்டாரா அது எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு முக்கியம் என்ன, அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், அவர் அபிஷேகம் பெற்றிருக்கிறார், ஊழியம் கர்த்தரால ஊழியம் செய்திருக்கிறார். 2 நாளைக்கு முன்பு மதுராந்தகத்திலிருந்து ஒரு போதகர் பேசினார். இன்னொரு போதகரை குறித்து குறைவாக சொல்லும்படி வந்தார். அவர்கிட்ட நான் சொன்னேன், இப்ப உடனே யோவான் 12:26 படிங்கன்னு. அவர் படிச்சார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்போ அவர் ஊழியத்துக்கு அழைச்சது கர்த்தர். அழைச்சு வந்தாலும் அழைக்காத வந்தாலும் அது முக்கியம் கிடையாது. ஆனா அவர் யாருக்கு ஊழியம் செய்கிறார்? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அவர் சுபாவங்கள் வித்தியாசப்பட்டிருக்கலாம், அவருடைய நடைமுறை காரியங்கள் வித்தியாசப்பட்டிருக்கலாம். அவர் 10 குடும்பங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிறார். அததான் நம்ம பார்க்கணும். அவர் ஏன் இப்படி இல்லை, அவர் ஏன் அப்படி இல்லை, அவர் ஏன் ஷூ போடாம செருப்பு போட்டுங்கிறாரு, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரி ஷூ போடல,
இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்முடைய வேலை கிடையாது. நம்முடைய வேலை என்ன? அவர் ஊழியம் செய்கிறார், கர்த்தருடைய ஊழியக்கார். பிதா கனம் என்றாரு, நானும் கனம் என்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சாரி பாஸ்டர், இனிமே அப்படி நான் யாரையும் சொல்ல மாட்டேன். ஆமாய்யா, உன் மனைவி கிட்ட கேட்டா சொல்லுவாங்கய்யா, உன்னை பற்றி எவ்வளவு குறைகள் சொல்லுவாங்க தெரியுமா, வைக்கலாமா, மத்தியஸ்தம் வைக்கலாமான்னு கேட்டேன். எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, என்னோட பேசுங்க. என் மனைவி சொல்றாங்க, என் புருஷன் மாதிரி நல்லவர் இல்லைன்னுவாங்க, ஆனாலும் அப்படின்னு ஒரு வார்த்தையா எங்கேயாவது ஒரு சொட்டையா சொல்லுவாங்க. அது இல்லாம இருக்காது. மனுஷர்கள்லாம் டக்கு டக்குன்னு மாறுவான். மனிதன் மனம் மாறுவான், தேவன் மாற மாட்டார். நம்ம அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் சங்கீதக்காரன் 17:4 சொல்றார். திரும்ப அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம் பாருங்க. மனுஷரின் செய்கைகளை குறித்து, மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே, நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய், துஷ்டருடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக் கொள்ளுகிறேன். என்னை காத்துக் கொள்ளுகிறேன். என்னை நான் காத்துக்கணும், அதுதான் முக்கியம். மை சால்வேஷன் இஸ் மஸ்ட். அடுத்தவங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி கிடையாது. என்னை விட ஊழியக்காரத்தில் ரொம்ப எனக்கு பின்னாடி ரட்சிக்கப்பட்டார், வந்தார். இன்னைக்கு ஆடி கார் வச்சிருக்கிறார். அவரும் நானும் ஒரே கேம்ப்ல போய் பங்கு கொண்டோம். 12th பேட்சில் போய் பெரேக்கா மினிஸ்ட்ரியில் பங்கு கொண்டோம் சேலத்தில். இன்னைக்கு அவரு நல்லா இருக்கிறாரு. அதுக்காக அவர் மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம ஆடிக்காரு, ஆமா 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வாங்கி ஆடிக்காரு வீட்டில் வச்சுன்னு பார்த்துன்னு இருக்க வேண்டியதுதான். அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை. அவங்க பிரைவேசி வேற, நம்ம பிரைவேசி வேற. அப்படின்னா நம்ம கார் இருக்கக்கூடாதா? நல்ல சந்தோஷமா வாங்குங்க. உங்களுக்கு பிடிச்சமான காரை வாங்குங்க, நல்லது அனுபவிங்க. உங்களுக்கு பிடிச்சமான பைக்கை அனுபவிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நம்ம பார்க்கணும். ஆகவே நம்ம துஷ்டருடைய பாதைகளுக்கு விலகி நம்மை காத்துக்கொள்ளணும். ஆவிக்குரிய துஷ்டர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது. நிறைய ஆவிக்குரிய துஷ்டர்கள் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுவாங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொல்லுவாங்க, நல்ல அந்நிய பாஷையில பேசுவாங்க, நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்ல சாட்சி சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள நமக்கே தெரியாத சில துஷ்டத்தனங்கள் இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்தரங்க பாவங்கள் இருக்கு. அதனால நம்ம அவங்கள உடனே தராசுல வச்சு எடை போட்டு வச்சிடக்கூடாது. அதற்கு நம்ம பாதுகாத்துக்கணும், அவ்வளவுதான். துஷ்டனை கண்ட தூர விலகுவான், அதற்கு நம்ம விலக்கி பாதுகாத்துக்கொள்ளலாம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை. மூன்றாவதாக சங்கீதம் 34:17 வாசிக்க. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு. யாரு கேட்கிறாரு? கர்த்தர். ஆமாங்க, மனுஷன் கேட்கிறானா இல்லையோ, வாயிலிருந்து பிறக்கிறதையும் கேட்கிறாரு, நம்முடைய இருதயத்தில் நினைக்கிறதையும் கேட்கிறார். நேற்று அங்க நம்முடைய சபை வேலைகள் முன்னாடி பேரி பிளாக் போடுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என் மகன் போன் பண்ணாரு, டாடி நாளைக்கு வாங்க. காலையிலேருந்து உட்காந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு அவர் தான் எல்லாம் பண்றாரு. அதுக்கு பால் சீலிங் போடுறதுக்கு எல்லாம் மெட்டீரியல் வந்து இறங்கிடுச்சு. காலதாமதமாவது குறித்து நான் யோசித்துக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நேற்று சாயங்காலம் திடீர்னு ஃபோன் போட்டு, நாளைக்கு வந்துருங்க டாடி, நம்ம வீட்டுக்கு தேவையான லைட்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். உடனே மாலை புறப்பட்டு நானும் என் மகளும் எல்சாவும் ஆர்வன் வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு காலையில் நாங்கள் எழுந்து அந்த லைட்ஸை பார்க்க போகிறோம். எனக்கு எந்த லைட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். என் பையனுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், என் பொண்ணுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். சில டேஸ்ட்டுகள் நமக்கு ஒத்து போகாது இருக்கும்.
ஆனாலும் அவங்க டேஸ்ட்டுக்கு, அவங்களுக்கு சரியா படுற டேஸ்ட்டுக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டு நம்ம போகணும். இப்படிதான் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். சத்தியமா எந்த முயலுக்கும் 3 கால் இருக்காது, 4 கால் தான். ஏன்னா 3 கால் தெரியும் பிடிச்சி காட்டும் போது. அந்த 2 கால் இப்படி இருக்கும், 2 கால் இப்படி விரிச்சின்னு இருக்கும். ஆனால் நமக்கு 3 காலா தெரியும். ஆகவே அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில காரியங்களை நம்ம விட்டு கொடுத்தாதான் அந்த வீடு அழகா இருக்கும். வீட்டு வேலைகள்லாம் செஞ்சாங்க, அது ஒரு விதமான டேஸ்ட். நேற்றைக்கு நம்ம மணி பிரதர் வந்தாரு, ஒரே நாள்ல எல்லாத்தையும் அடிச்சு தூள் கலப்பிட்டு அந்த இதெல்லாம் கட்டிட்டு ரெடி பண்ணிட்டாரு. இன்னைக்கு பேரி பிளாக்ஸ் வந்தா அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிடுவாங்க. பிறகு நம்ம எம்சாண்ட் கொட்டி எல்லாம் ரெடி பண்ணிக்கணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு ஐடியா ஒவ்வொருத்தருக்கு. அதனால இவங்க செய்யறது சரியில்லை, அவங்க செய்யறது சரியில்லை, அது பத்தி இல்லை. நமக்கு வேலை முடிஞ்சதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வசனம் சொல்லுது. மறுபடியும் அந்த சங்கீதம் 34:17, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். 13வது வசனம் படி. உன் நாவை பொல்லாப்புக்கும், அழகா சொல்றாரு, ஒரு நாவை பொல்லாப்புக்கும். ஆமாங்க, ரொம்ப ரொம்ப மோசமானங்க நாவு. நெருப்பு, ஆயுள் சக்கரத்தையே குறைச்சிடும். நாவு நெருப்பு. உன் நாவை பொல்லாப்புக்கும், உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்து. உதடுகளை கபட்டு வசனிப்பு. உள்ள ஒன்னு இருக்கும், வெளியே ஒன்னு பேசும். நாக்கு மோசமானது, நயவஞ்சகமானது. இந்த நாக்குக்கு நரம்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. உண்மை. என்னை பார்த்து பேசும்போது என்னை பார்த்து சொல்லும், பாஸ்டர், நிறைய பேரை பார்த்துக்கிறேன் பாஸ்டர், உங்களை மாதிரி ஒரு பாஸ்டரை நாங்கள் பார்க்கவே இல்லைன்னா. முதல்ல உனக்கு போஸ்டர் வட்டுறவன் அவனை தான் இருப்பான். அப்படி சொல்றவன் என்ன சொல்லணும்? கர்த்தருடைய கிருபையினால உங்களை மாதிரி ஒரு ஊழியக்காரர் எங்களுக்கு கிடைச்சது பாக்கியம்னு சொல்லணும். உங்களை மாதிரி யாருமே இல்லைன்னா, என்னோட அப்பாட்டக்காரங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்னோட இன்னும் மைனூட்டா நீதிமானா இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் ஒரு அண்ணன் சிஆர் எபினேசரன், நம்ம பழைய சர்ச்சில் வந்து ஒரு 3 நாள் கூட்டத்தில் பேசி இருக்கிறார். கல்யாணம் கட்டி அவங்க மனைவிய ஒரே ஒரு சின்ன வார்த்தை கூட சொன்னவர் கிடையாது. அவர் தான் என் கல்யாணத்துக்கு அவங்க மனைவி போட்ட நிச்சயதார்த்த மோதிரத்தை கழட்டி என் மனைவிக்கு பட்டு புடவை எடுக்கிறதுக்காக கொடுத்தார். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. மனைவிக்கு ஒரு சின்ன வார்த்தை சொன்னவர் கிடையாது. அவர் நல்ல ஒரு வேலையில, அரசாங்க வேலையில இருந்தவர். தனக்குன்னு எதுவும் வச்சுக்க மாட்டார், யாரையும் பள்ளம் வார்த்தை சொல்ல மாட்டார். அவர் பிரசங்கம் பண்ணார்னா அப்படி அழுவார், ஜபத்திலே அழுவார். அவ்வளோ நல்ல தீர்க்கதரிசி. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு வார்த்தை கூட மனைவியே சொல்ல மாட்டார். யாரை தப்பா சொன்னாலும் அவர் தப்பா எடுத்துக்க மாட்டார். எல்லார்கிட்டையும் பழகுவார். அவர் மரித்தும் பேசப்படுகிறார்னா என்ன அர்த்தம்? அது இப்படி நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. எப்பவுமே உங்களை மாதிரி இல்லை பாஸ்டர் சொல்லும் போது எனக்கு பொக்குன்னு சொல்லுவாங்கல்ல, வயிறு கலங்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பயம் வரும். ஏன்னா அப்படி பின்னால போய் சொல்லுவாங்க, அவர் பாஸ்டரா, அவரு எங்க சாரால் என்ன புகழாதா. புத்தேரி சாரால் எவ்வளோ பயங்கரமா புகழும். ஆனா இன்னைக்கு தூத்திச்சு, ஊரெல்லாம் தூத்திச்சு. ஆனா இப்ப லேட்டஸ்டா இமான் கிட்ட நான் தான் தப்பு பண்ணி போட்டேன், பாஸ்டர் நல்ல பாஸ்டர் தான். அமைதியா இருக்கு, நலமானதையும் பேசக்கூடாது, புலமானதையும் பேசக்கூடாது. சில இடத்துல மாலைகள் வர்றதை விரும்பவே கூடாது, கல்லடி வர்றது விரும்பணும். பவுலும் சீலாவும் முடவனை நடக்க வச்சாங்க அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில். ஆனா அங்கிருந்த பூஜாசாரிகள்லாம் மாலைகளை போட வந்தாங்க. பைபிள்ல மாலை போடுற சம்பவம் அங்க ஒண்ணுதான் இருக்குது. அவங்க யார் போட்டாங்க? பூஜாசாரி போட்டாங்க. ஆனா நம்ம ஆளுங்க எப்போ கல்யாணத்துக்கு மாலை போட்டுக்கிறாங்க, வளைகாப்புக்கும் மாலை போட்டுக்கிறாங்க, ஏஜ் அட்டன் பண்ணதுக்கும் மாலை போட்டுக்கிறாங்க,
அதை போடக்கூடாதுன்னு நம்ம சொன்னா நம்மளை எதிரியா பார்க்கறாங்க. அதையே நான் விட்டுட்டேன். எப்படியாவது போட்டுக்கங்க, ஏதாவது பண்ணிக்கங்க. ஏன்னா அது ஒரு கல்ச்சர், அதை சொல்றாங்க அவங்க. உலக பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நீ போடாத, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே சில காரியங்களை நம்ம நாவை காப்பாத்திக்கணும், பத்திரமா காப்பாத்திக்கணும். யாரையும் புகழக்கூடாது, யாரையும் எகழவும் கூடாது. அப்ரிஷியேட் பண்றது வேற, அப்பி விடுறது வேற. எதில் நல்லா பேசிட்டு பின்னாடி போய் ஏடாகுடமா சொல்றது வேற. நமக்கு நல்லா தெரியும் எனக்கு. ஆமா, சமீபத்தில் ஒரு சகோதரி ரொம்ப நல்லா பேசிக்கிட்டே வர்றாங்க. என்னை பத்தி யாரோ பேசுறாங்க பாஸ்டர் அப்படின்றாங்க. நான் பார்த்தேன், யோசித்து பார்த்தேன். உங்க சௌகரியங்க, உங்களை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பேசுறாங்கன்னா கர்த்தர் பார்த்துக்குவாரு. உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறவன், அதே என் நம்பிக்கை. உண்மையாவே நான் சொல்லுவேன், என்னை தொட்டவன் கெட்டான். அது விசுவாசிகளா இருந்தாலும் மற்ற உலகத்தாரா இருந்தாலும். ஆமாங்க, நம்ம நாக்கை கொஞ்சம் ஜாக்கிரதையா காப்பாத்திக்கணும். நாவு நெருப்பு. மறுபடியும் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. உன் நாவை பொல்லாப்புக்கும், உன் நாவை டைட்டஸ், நாவை பொல்லாப்புக்கும், உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும், டைட்டஸ் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்து. கபடா பேசக்கூடாது. உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசக்கூடாது. பிராங்காயிரு, டிரான்ஸ்பரண்டாயிரு. அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சில காரியங்களை நான் சாட்சிக்காக சொல்லுவேன். மற்றவங்க போய் எதிரையும் சிக்கக்கூடாதுன்னு நான் சாட்சியா சொல்லுவேன். சாட்சியா சொல்றது வேற, ஆனா குற்றப்படுத்தி சொல்றது வேற. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இப்போ 4வதாக சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வாலிபனோ வயோதிபனோ வழியை சுத்தம் பண்ணிக்கொள்ளும். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களை விட வயசானவங்க தான் தங்களுக்கு வயசாயிடுச்சு அதனால எல்லாரும் நம்புவாங்கன்னு சொல்லி தகுதித்தமான வேலைகள்லாம் பண்ணுவாங்க. நம்மளும் கவனிக்கணும். எனக்கு இப்போ வயசு 64. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள். நேற்று காலில் நம்ம ஐசக் சுட்டணி ஊதிக்கிட்டான்னு கேள்விப்பட்டு அங்கே போனேன். ஜெபம் பண்ணிட்டு வரும்போது ஒரு அம்மா ரோட்டில் நின்றுந்தாங்க. ஐயா, என்னை ஏற்றின்னு போய் அங்கே விட்டுருங்க சர்ச்சாண்டு. அங்கேருந்து நடந்து போகிறேன். நான் தெளிவாக சொன்னேன், எனக்கு யாரையும் நான் ஏற்ற மாட்டேன் அப்படின்னு. ஏன் ஐயா? நான் ஏற்ற மாட்டேன், அவ்வளோதான். அப்புறம் ஏன் எதுக்கு நான் ஏற்ற மாட்டேம்மா, சாரிம்மான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அப்படிதான் எங்கள் மறைமல் நகருக்கு வந்தப்போ புதுசில் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அர்ஜென்ட்டுக்கு வேறு வழி இல்லைன்னு ஏற்றினேன். ஏற்றி பின்னால் உட்காந்தவங்க கைப்பிடி வச்சு பிடிக்கிறதுக்கு அது ஹேண்டில் இருக்குது. அந்த ஹேண்டில் பிடிக்காம அந்த மேடை என் தோல் மேலே கை வச்சு என் தோலை பிடிச்சாங்க. கையெடுன்னு எடுத்துட்டாங்க. வண்டியை நிறுத்தினேன், இறங்குன்ட்டு. நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டின்னு போறேனே தவிர என் பொஞ்சாதியாக உன்னை கூட்டின்னு போகல. என் மேலே கை வைக்கிறதுக்கு என் மனைவிக்கு மாத்திரம்தான் அதிகாரம், உனக்கு அதிகாரம் கிடையாது. அதனால இறங்குன்னு இறக்கிட்டேன். பெனஸ்டா கிளாஸ் கம்பெனியாண்டு இறக்கிட்டு நான் பாட்டுக்கு டவுனுக்கு போயிட்டேன். இப்படி சில காரியங்கள் நம்ம ஞானமா இருக்கணும். வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளணும். விழாதவன் எச்சரிக்கையா இருக்க கடவுள். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன். நம்ம நிறைய காரியங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி அண்ணன் சொல்லுவார், சாம் ஜபதரன்னு சொல்லுவார், ஒரு ஸ்திரீயை நீ கண்ணா ஒரு 3 நிமிஷம் பார்த்து பேசினா போதும், தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வருன்னுவார். இப்படி நிறைய பரிசுத்தவான்கள் சொல்லி இருக்கிறாங்க. எங்க கருந்தாசன சொல்லுவார், டைட்டஸ் ஆரம்பத்தில் பிரச்சனை வந்தது.
அவன் சொல்லுவாரு, பாவத்துக்கு வைராக்கியம் பாராட்டாத, பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டு. ஏன்னா சில நேரங்கள் அவங்க சொல்லிட்டாங்க, செஞ்சுதான் காட்டணும்னு ஒரு வைராக்கியம் வரும். அப்படி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். எனக்கு தெரியும், ஷாநகர்ல பன்னீர்செல்வம்னு ஒரு அண்ணன் ரொம்ப என்னை நேசிப்பார். அவரு என்என் கல்வியில் இருக்கும்போது என்கிட்ட வந்தார். அவர் சொன்னார், டைட்டஸ், உன்னை பணம் சோதிக்காது, ஜாதியும் சோதிக்காது, ஆனால் கண்கள் உன்னை சோதிக்கும். உன் கண்களை நீ ஜாக்கிரதையாக காத்துக்கிட்டீன்னா உலகத்தில் ஒரு நல்ல ஊழியக்காரனா விளங்குவேன்னு. பிற்காலங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வீட்டு பக்கமே போறதை நிறுத்திட்டேன். ஏன்னா என் பையனுக்கு 4 வயசு இருக்கும். அவன் ஏதோ நோண்டிட்டாங்க அவங்க பசங்க. அவன் நாயை பேய பொறுக்கின்ட்டான். உடனே நான் வெளியே வர்றேன், என்னடா இப்படி சொல்றான், யாரை சொல்றான்னு. அப்போ அவர் சொன்னாரு, உன் பையன் பொறுக்கியா தான் போவான், உன் பையன் உருப்பட மாட்டான், அவன் நம்பாத, அவன் ரவுடி ஆவான், இப்போ இப்படி பேசுறான். ஆனா இன்னைக்கு உண்மையாவே ரவுடியா இருக்குது யாருன்னா என் பையன் இல்லை. பாருங்க, அவர் இறந்துட்டாரு. அவங்க மூத்த மகன் அவர் டெத்துக்கே வரல. இது எவ்வளவு பெரிய காரியங்க. இப்போ என் பையன் ஆண்டோடைய கிருபையினால ஆண்டவர் நடத்துறாரு. ஆனா அவன் இன்னைக்கு ஊழியத்துல உதவியா இருக்கிறான், எல்லாருக்கும் நற்சாட்சியா இருக்கிறான். யாருக்காவது ஒரு கஷ்டம்னா உடனே மனம் இறங்குறான், உருப்படவே மாட்டாங்க. அந்த ஒரே வார்த்தைக்கு தாங்க அந்த இடத்த நான் காலி பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் அவர் முகத்தையே நான் பார்க்க விரும்பல. ஏன்னா அவர் பார்க்கும் போதெல்லாம் அந்த எண்ணம் வரும். என்னவோ தெரியல, ஆண்டவர் பார்க்கவே விடலை. ஏசாயா 41:11-12 படி அவர் டெத்துக்கும் நான் போக முடியல. தெரிஞ்சது ஜனவரி 1ஆம் தேதி இறந்துட்டார் இந்த வருஷம். அதுக்கப்புறம் போனேன், அந்த அருமையான தாய் அந்த அக்காவை பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப தங்கமானவங்க, மரகத அக்கா. இப்படி சில காரியங்கள் வாழ்க்கையில் நம்ம ரொம்ப ஞானமா இருக்கணும். கபடா ஒரு நாளும் நம்முடைய வாயை வித்துறக்கூடாது, நம்முடைய மனசை வித்துறக்கூடாது. ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளணும். இந்த 4 காரியங்களை சொல்லி இருக்கிறேன். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம், சங்கீதம் 17:4, சங்கீதம் 34:13, சங்கீதம் 119:9. இந்த வசனங்களை நம்ம சிந்திக்கலாம், வசனத்தின்படி நம்மை காத்து கொள்ளலாம். சங்கீதம், உதடுகளின் வாசலை காத்து கொண்டு கபடாய் ஆணையிடாம வசனத்தின்படி நம்மை காத்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார், அவமானப்படுத்த மாட்டார். நம்ம செபிக்கலாம். இன்னைக்கு நமக்கு தேவை, சபைக்கு தேவை, மக்களுக்கு தேவை, குடும்ப தலைவர்களுக்கு தேவை, நமக்கு தேவன் செய்த காரியங்களை விசுவாசித்து அதை காத்துக்கொள்ளணும். அந்த காத்துக்கொள்ளுகிற அபிஷேகம் தேவை, உறவுகளை காத்துக்கொள்கிற அபிஷேகம் தேவை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதற்காக ஒருவர் ஜெபிக்கணும். யார் ஜெபிக்க போறீங்க? யாரும் ஜெபிக்கலையா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த வேலை கூட தகப்பனே இயேசப்பா, உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் எங்களுக்கு நீங்க பாராட்டின இந்த கிருபைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலை கூட ஆண்டவரே அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். ஆண்டவரே, எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் காத்துக்கொள்வது, எப்படி ஆத்மாவை காத்துக்கொள்வது, எப்படி வாயை காத்துக்கொள்வது, எப்படி எங்கள் நடையை காத்துக்கொள்வது, வேத வசனத்தின்படி எப்படி எங்களுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்வது என்று சொல்லி ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஐயா. இதோ என் தேவனா
தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு சொன்ன காரியங்களை ஆண்டவரே நாங்கள் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள ஆண்டவரை கவனமாய் இருக்க ஆண்டவரை எங்க இருதயத்துல ஆண்டவரை எவைகளை மறக்கணுமோ அவைகளை மறந்து எவைகளை மறக்க கூடாதோ அவைகளை மறவாதபடிக்கு ஆண்டவரை எங்க ஆத்மாவை காத்துக்கொள்ள எங்களுக்கு என் தேவன் இந்த காலை வெள்ள கிருபை செய்யுங்க. எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உடைய ரட்சிப்பை சொல்லத்தக்கதாய் நன்மைகளை சொல்லத்தக்கதாய் எங்களுக்கு ஒரு நல்ல இருதயத்தை என் தேவனாகிய கர்த்தர் வைங்க இசப்பா. அதே மாதிரி ஆண்டவரே எங்களுடைய வாயை ஆண்டவரே இசப்பா நய வசனிப்புக்கும் கபட்டு வசனிப்புக்கும் காத்துக்கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. எங்க நடைகளை காத்துக்கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே இசப்பா வாலிபர்களோ முதியவர்களோ யாரா இருந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய வழியை நாங்கள் சுத்தமாய் காத்துக்கொள்ள வேத வசனத்தின் அடிப்படையில காத்துக்கொள்ள எங்களுக்கு என் தேவன் கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே ராஜா நிற்கிறேன் என்று சொல்லி நிற்கிறவன் ஆண்டவரை விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கத்தக்கதாய் நான் ரொம்ப விசுவாசி, நான் ரொம்ப ஆவியில அப்படியே பயங்கர அபிஷேகத்துல இருக்கேன், எனக்கு ஒன்னும் இல்லைன்னு பெருமை பாராட்டி கடைசியில ஒன்னும் இல்லாமல் போகாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு அடிகளையும் ஆண்டவரே எங்களுடைய ஐம்புலங்களையும் அடக்கி ஆண்டவரே இசப்பா கர்த்தருக்குள்ள நற்சாட்சியுடையவர்களாய் வாழ குடும்பங்களை காத்துக்கொள்ள உறவுகளை காத்துக்கொள்ள சபையும் எங்க ரட்சிப்பையும் காத்துக்கொள்ள எங்களுக்கு என் தேவன் இந்த காலை வேளையில் ஆண்டவரை கிருபை செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள், உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள், சகல நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் ஒரு நாளும் அதை விட்டு மறவாதபடிக்கு ஆண்டவரே ராஜா இசப்பா எங்களுடைய இருதயத்துல வைத்து ஆண்டவரே அவைகளை காத்துக்கொள்ள ஆண்டவரே நன்றியுள்ளவர்களாய் இருக்க என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் கிருபை செய்யுங்க. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லி நாங்க ஒரு டிசைன்ல போகாதபடிக்கு கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறவைகளை பின்பற்றி ஆண்டவரே உமக்காய் ஆண்டவரே இசப்பா எழுந்து பிரகாசிக்க எங்கள் கிருபை தாங்க. சாட்சி உள்ளவர்களாய் வாழ ஆண்டவரே எங்களுடைய சாட்சி அநேகரை உயிர்ப்பிக்கத்தக்கதா இருக்க என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய கேரக்டர் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க இசப்பா. அநேக நேரங்கள்ல தெரிந்தோ தெரியாமையோ ஏதோ பேசுறோம் ஏதோ பண்றோம் சொல்லிட்டு ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் நோகடிக்கப்படுகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏதோ என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய புதிய கிருபையினால ரஜா ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரமானது காப்பாற்றப்படத்தக்கதாய் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால மூடப்படத்தக்கதாய் என் தேவன் இந்த காலை வேளை எங்களுக்கு கொடுத்த இந்த உணர்வு காயம் நஞ்சியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஆண்டவரே இசப்பா எப்படி ஆண்டவரே ஒரு வீட்டின் வாயல் ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே நாய்களுக்கு ஜாக்கிரதைன்னு போடுறாங்களோ நாங்களும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு ஒரு வேலி அடைத்து கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிறதான வேலியை அடைத்து ஆண்டவரே சத்ருவுக்கு ஜாக்கிரதை உலகத்துக்கு ஜாக்கிரதை என்று சொல்லி நாங்கள் பலகைகளை தரித்து கொள்ள எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள எங்க கண்களை நாங்கள் காத்துக்கொள்ள தேவன் இந்த காலை வேளையில் எங்களுக்கு கிருபை செய்வீராக. நீங்க அப்படியே செய்து ஆண்டவரே இசப்பா எங்களை நடத்த போற வழிகளுக்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் சபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இந்த நாட்களில் எலெக்ஷன் கமிஷனுடைய தாறுமாறான காரியங்கள் எஸ்ஐஆர் எல்லாம் எங்கே போனாலும் குழப்படி தான் பண்ணுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாலே நம்ம இடத்துல இருக்கிற ஒரு சிஸ்டர் சத்துணவில் வேலை செய்கிறாங்க பால்வாடியில், எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. எங்கெங்கேயோ இருக்கிறதுங்களை எங்கே கொடுத்துக்கிறாங்க, எங்கே இருக்கிறதுக்கு எங்கே போய் கொடுத்துக்கிறாங்க. அப்படியே நம்ம பிரதர் பிரகாஷ்னு ஒருத்தர் இருக்கிறாரு சர்ச்சில் அங்கே கூடலூரில், அவர் வந்து நிறைய எடுத்து கொடுத்தாரு அந்த அம்மாவுக்கு. ஏன்னா இப்படி முன்ன பின்ன தெரியாத இடங்கள்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரே தவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் மாறணும். கர்த்தருக்கு சித்தமான சுப்ரீம் கோர்ட் அதுக்கு தடை போடணும். தடை போட்டு லீசராக எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி டைம் வச்சு அது அழகாக நடத்தலாம். மே ஜூனில் நடத்தலாம். அப்படியே காரியங்களை செய்யும்போது நல்லா இருக்கும். இப்போ மழை காலம், இப்போ அநேக காரியங்கள் வருது. நமக்கு டிசம்பர் கிறிஸ்மஸ் இப்படி ஊருங்களுக்கெல்லாம் போவாங்க. இப்படி அந்த ஓட்டு ஐடியில் குழப்படி பண்ணுறதுக்கான காரியங்களை கர்த்தர் மாற்றணும். அதற்காக ஏவப்பட்ட ஒருத்தர் ஜெபமானுங்க பார்க்கலாம். ராஜாசிக்கப்பட்ட நிலங்களுக்கு கூட நடு செலுத்துவதாக கூட அந்த கால வேளையில் அதோட சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்தீங்களே மக்கள் நன்றி ராஜா. இது ஆண்டவரை சொல்லப்பட்ட குறிப்பாக கூட ஆண்டவரை ஜெபிக்கிற கத்தாவை
இசப்பா இந்த நாட்கள்ல கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தமிழ்நாடு முழுவதுமாய் SIR என்ற ஃபார்ம்னால ஆண்டவரே இசப்பா டீச்சர்கள் ஆண்டவரே இசப்பா வீடு வீடாய் சென்று கொண்டு ஆண்டவரை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே இசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காரியங்கள் ஆண்டவரே இசப்பா மிகவும் குழப்பமாக உள்ளது ஆண்டவரே இசப்பா. சுப்ரீம் கோர்ட் இதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும்படியாய் கூட செபிக்கிறோம். இதற்கு ஆலோசனை தந்தவங்களை கத்த ரசிக்கும்படியாய் கூட செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இசப்பா. இதன் மூலியமா அநேக பிரச்சனைகள் கத்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகிற எலெக்ஷன்ல கத்தர் ஆண்டவரே சப்பா ஒரு சுமூகமான நிலைமை தமிழ்நாட்டுக்கு ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்துக்கு தரும்படியாக கூட செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சப்பா அநேக தேவைகள் இருந்தாலும் தேவையில்லாத காரியங்களை கொண்டு வந்து ஜனங்களை குழப்பமடித்துக் கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா. இவங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் அதமாக்கும்படியாக கூட செபிக்கிறோம். இதனால ஆண்டவரே சப்பா ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க கத்தாவே இசப்பா. இந்த நிலைகள் எல்லாம் மாற என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க. ஜபத்தை கேட்கிறவரே ஆண்டவரே இசப்பா. ஜபத்தை கேட்டு நீங்க பதில் தரும்படியாக கூட ஜபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. கத்த ஜபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நாம் கத்தரை சோதரம் அனுவோம். சோதரம் சோதரம் சோதரம். அடுத்தபடியாக நம்முடைய தேசத்திலே வருகிற இந்த மழை காலங்கள் இந்த தமிழ்நாட்டில் சேதங்கள் இல்லாதபடி அப்படிப்பட்டதான தாறுமாறான புயல்கள் ஏற்பட்டு வயல் நிலங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு இந்திய தமிழ்நாட்டில் வெள்ளாண்மை பாதிக்கப்பட இருக்கிற எல்லா நிலைகளை மாற்றவும் வெள்ளாண்மையானது ஆசீர்வாதமாக இருக்க இந்தியாவில் செய்யப்படுகிற எல்லா வேளாண்மை சம்பந்தப்பட்ட காரியங்கள் விவசாயிகள் நல்ல ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு உழைக்கணும். அவங்க மண்ணை பிசைஞ்சாதான் நம்ம தட்டில் சாப்பாடு பிசைய முடியும். ஆகவே இப்படிப்பட்ட விவசாயிகளை குறித்த அக்கறையோடு விவசாயத்துறையை ஆண்டவர் பொறுப்பெடுக்கணும். வருவாய்த்துறை ஆண்டவர் பொறுப்பெடுக்கணும். காவல்துறை, நீதித்துறை, இந்த எல்லா துறைகளிலேயும் தேவனுடைய ஆளுகை இருக்கணும். தேவன் ஒவ்வொருவருக்கும் நல்ல பாதுகாப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விபத்துகள் நடக்குது. அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். எதுக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நன்றியோடு சோதரிக்கிற ராஜா துதிக்கிறோம் ஐயா, போற்றுகிறோம். இந்த அருமையான வேலைக்காக நன்றி. கொடுத்த வசனங்களுக்காக சோதரங்க தாவே இந்த வேலையில கொடுக்கத்தாதாமே இந்த நாட்களே மழை ஆண்டவரே மழை எங்களுக்கு தேவைதான். ஆனால் ஆண்டவரே கத்தாவே விவசாய நிலங்களுக்கு ஏற்பட்டு ஆண்டவரே தண்ணி அந்த விவசாய நிலங்கள் அடிபட்டு அவங்க கஷ்டப்படாதபடிக்கு விவசாயிகளுக்காக கத்தத்தாமே மழையை ஆண்டவரே நிறுத்தி வந்தாலும் அது தேவையாற்று மழை சேதப்படுத்தாதபடிக்கு கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன்னா அவங்க அந்த விவசாயம் அழியும் போது அவங்க ரொம்ப வேதனைப்பட்டு நிறைய பேர் சூசைட் கூட பண்ணிடுவாங்க. கத்தர் தாமே இந்த மழை எங்களுக்கு ஆபத்தை கொடுக்காதபடிக்கு புயல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்தாவே கடல் சீட்டம் அந்த மாதிரி எந்த காரியம் ஏற்படாதபடிக்கு இந்த மழையை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல தகப்பனே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே காவல்துறைக்காக, நீதித்துறைக்காக, ஆண்டவரே ஹைகோர்ட்டுக்காக, நீதிமன்றத்துக்காக, ஆண்டவரே கர்த்தாவே மற்ற ஆண்டவரே பேங்க் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கிற ஒவ்வொரு துறையில இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கவுன்சிலர், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்ஸ் ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல உண்மையா இருக்கணும் கர்த்தாவே. தாங்கள் குடும்பங்களுக்கு அப்படியே மேல வீடு கட்டுறதுக்கு இல்ல, ஜனங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த சீட்டை நம்ம உட்கார்ந்துக்கிண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்புள்ளவர்களாய் லஞ்சம் வாங்காதவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே இருக்க, தனக்கு வந்த வருமானம் போதும் என்ற மனதோடு கூட இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு துறையிலும் அவங்க உண்மை உள்ளவர்களாய் இருந்தா எங்கள் தேசம் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் ஆண்டவரே. எங்க பார்த்தாலும் அங்க விவோ ஆண்டவரே கர்த்தாவும் ஆண்டவரே விவோ அப்படி ஒவ்வொரு தலைவர்களும் கர்த்தாவை லஞ்சம் 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 வாங்காதபடிக்கு கர்த்தா தாமே ஒவ்வொருவரும் உண்மை உள்ளாய் கர்த்தர் மாற்றி எங்கள் தேசத்தினை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஆசீர்வாதமா எங்கள் தேசத்தை மாற்றி முடிய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதில் வேலை பார்க்க விசேஷமா கிறிஸ்தவர்களை முடிய கரத்திலேயே கொடுக்கிறோம். அவர்கள் அந்த வேலை ஸ்தலத்திலே உண்மை உள்ளாய் இருக்கணும் ஆண்டவரை. அப்படியாய் நீங்க வழி நடத்த வேண்டுமாய்
நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டு நல்லதொரு மாற்றத்தை எங்கள் தேசத்திலே கொடுத்து ஆண்டவரே கர்த்ததாமே ஆண்டவரே விவசாய நிலங்களை பாதுகாத்து உடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொரு நாள் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு பதில் தந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய சபையின் மீதமுள்ள எல்லா வேலைகளையும் முடிக்க தேவன் அதனுடைய தேவையெல்லாம் சந்தித்து அதிசயங்களை காண பண்ணும்படியாக இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் சில காரியங்கள் வந்து ஆண்டவர் தொடங்கிட்டேன், ஆனால் அது பாட்டுக்கு அது போய்கிட்டே இருக்குது. நம்ம போடுற கணக்கு ஒன்று, நடக்கிற கணக்கு ஒன்று. ஆண்டவர் அவருடைய சித்தப்படியெல்லாம் செய்யும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போலவே வீட்டு வேலைங்க வந்து நேற்றுலேருந்து தொடங்கிட்டாங்க. அந்த வேலைகள்லாம் நேர்த்தியாக செய்து முடிக்கப்பட்டு சீக்கிரத்தில் அடிமைகள் அந்த வீட்டுக்கு போகவும் அந்த பழைய இடத்தை ஆல்டர்னேட் பண்ணி வாடகைக்கு விடவும் அதற்கான காரியங்களை கர்த்தர் செய்ய முடியாது. நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை வெட்கப்படுத்தாமல் அதிசய விதமாக நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார், இன்னும் நடத்துவார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஜபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அவர் கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். ஆமென்.